பசியே போற்றி போற்றி உணவே போற்றி போற்றி, பசியே போற்றி போற்றி உணவே போற்றி போற்றி. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடும் பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். என்னங்க என் நிகழ்ச்சியா? படுக்கும் பொழுது சிரித்து விட்டு படுங்கள். காலையில் எழுந்ததும் புன்னகையோடு சிரித்துவிட்டு உங்களுடைய வேலைப்பணியை துவங்குங்கள். இதுதான் மெசேஜ். புரியுதுங்களா? நான் அதுதாங்க செஞ்சுன்னு இருக்கேன். புரியுதுங்களா? படுக்கும்போது நல்லா ஆனந்தமாக சிரிப்பேன். கொஞ்சம் முன்னதாகவே காமெடி நிகழ்ச்சிகள் தான் பார்ப்பேன். நிறைய பார்த்துட்டு சிரிச்சுட்டு படுப்பேன். காலைல எழுந்த இடத்துலையே புன்னகையோடு சிரித்து விட்டு உடலை கவனிப்பேன். உள்ளுக்குள்ளே கவனிச்சுட்டு இது என்னுடைய உணர்வு. உங்களால் என்ன முடியுதோ பாருங்கள். என்னங்க என் மெசேஜ்? மியாவ். என்னது மியாவா? மியாவ். எதுக்காகன்றீங்களா? நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஏன் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பூனைக்குட்டியே மாறும்போது நீங்கள் மாற மாட்டீங்களா? ஏங்க, ஒரு நாய் வளர்க்குறாங்க, ஒரு 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சின்னு வந்தாங்க. நம்ம பூனைக்குட்டி சேனல் ஆரம்பித்து பூனைக்குட்டியாக விடலாம், நம்மளுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு ஆசை, பேராசை. புரியுதுங்களா? அது பிடிச்சின்னு வந்து பாலாக ஊற்றினேன். பிடிச்சிட்டு வளரட்டும், நம்ம ஒரு சேட்டெல்லாம் கற்று ஊற்ற ஒரு வித்தியாசமாக போடலான்னு. பக்கத்து வீட்டில் வெறும் மீன், எதிர் வீட்டில் மீன், இந்த பக்கம் வீட்டில் மீன். என் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன். அங்கே 3 வீட்டில் ரவுண்ட் அடிச்சு செம கட்டு நல்ல உடம்பு வளர்ந்துடுச்சு. என்னை மதி கூட மாட்டேன். ஏங்க, பூனைக்குட்டி வராது. வேறு எதுனா தான் அணில் குட்டி தான் பிடிச்சின்னு வரணும். அதை பிடிச்சின்னு வந்தால் கூட வேறு எதுனா சுவையாக போட்டால் அங்கே ஓடி போடுதுங்க. மற்ற ஜீவராசிகளே மாறும் பொழுது மனிதர் மாற மாட்டாங்களா? காமெடியாக பேசுகிறேன். ஆழ்ந்து சிந்திங்கள் மக்கள்களே. நீங்கள் 1000 பேர் 10,000 பேர் என்னுடைய வீடியோவை பார்ப்பதை விட 10 பேர் பார்த்து அதில் 9 பேர் மாறினால் அதுதான் வெற்றி. இதெல்லாம் வேஸ்ட். புரியுதுங்களா? அவங்களாம் காமெடிக்காக வாழ்கிறவங்க. காமெடி இருக்கணும், வாழ்க்கையே காமெடி ஆகிடக்கூடாது. அறிவை சார்ந்து இருக்கணும். சிரிச்சிட்டு படுங்க, எழுந்ததை சரிங்க. மகிழ்ச்சி.